சேர்த்து வச்சாச்சு. பூண்டு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை. அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து 30ஆம் மழைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சேலத்தில் மழை நேற்றுலாம் 2 நாளாக மழை தான். எங்கள் ஊரில் வந்து மழை இல்லை. நேற்று தான் புயல் காற்று மழை, பயங்கர மழை. கிட்டத்தட்ட விடாமல் 2 மணி நேரம் சரியான மழை காற்றுங்க. புயல் காற்றோட மழையும் வந்தது. காலையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் பயங்கர மண்ணாக இருந்தது. பயங்கர மண்ணாகிடுச்சு. இதெல்லாம் கழுவி தள்ளி விட்டு அப்புறம் தண்ணி வரைய வந்துருச்சா, துணியெல்லாம் துவைச்சி போட்டு வீட்டு வேலையை சமையல் வேலையை ஆரம்பிக்கிறது 10 மணி ஆச்சு. பசங்க டீ காஃபிலாம் கொடுத்துட்டேன். ஆனாலும் டிஃபன் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் 10 மணி ஆச்சு. லீவு தான், கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி மழை வந்ததுனால காலையில் 5:30க்கெலாம் நினச்சிக்கிட்டாங்க. எப்போதும் போல் வேலை சரியாக தான் இருந்தது. நாங்கள் இப்போ தான் வந்து பூண்டு உரிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் சமையல் பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் எடுத்து வந்துருக்காங்க. சிக்கன் கிரேவி பண்ணிக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டு பிரிஞ்சி சோறு செய்யலான்னு இருக்கிறோம். பூண்டு உரிச்சாச்சு. இப்போ எல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்குறோம். உருளைக்கிழங்கு சீவிட்டு கட் பண்ணணும், தக்காளி பச்சை மிளகாலாம் கட் பண்ணணும். இதெல்லாம் கட் பண்ணால் உள்ளே போய் சமையல் வழியே ஸ்டார்ட் பண்ணுற வேலை தான். இனி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. என் பொண்ணு இப்போயே புலம்பிகிட்ட உட்காந்துருக்குறான். அப்புறம் ஒரு சிலர் கேட்குறீங்க, நீ எந்த வேலை செஞ்சாலும் வெளியே உட்காந்து செய்கிறீங்கன்னு. வெளியே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. காத்தோட்டமாக உட்காந்து செய்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. உள்ளே ஃபேன் காற்றுல போய் உட்காந்துக்கிட்டு இடுக்கமாக இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் தாராளமாக காத்தோட்டமாக நல்லா இருக்குது. அதனால தான் வெளியே உட்காந்து சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டா உள்ளே செய்கிற வேலையெல்லாம் நாங்கள் போய் உள்ளே போய் செஞ்சுக்குவோம். இன்றைக்கி சமையல் வந்து உள்ளார தான், பெரிய அடுப்பில் இல்லை. அதனால் உள்ளார போய் நாங்கள் செஞ்சுக்குவோம். இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த அடுப்பை சரி பண்ண போகிறாங்க. ஒரு அடுப்பில் சாப்பாடு செஞ்சுக்கலாம், ஒரு அடுப்பில் வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தா சமையல் பண்ண வரப்போ இந்த அடுப்பு வந்து சரி பண்ணிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எரியறத நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். ஆனால் ஒன்று, நான் இந்த மாதிரி சரி பண்ணுறேன்னு யாரும் சரி பண்ணாதீங்க. தெரிஞ்சால் பண்ணுங்க, தெரியலன்னா கடையில் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சைஸ் பின்னாக இருக்கணும். சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும், ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சைஸ் பின்னாக வச்சு தான் நம்ம வந்து குத்தி விடணும். சரிதான். அடுப்பை சரி பண்ணியாச்சு. இப்போ வந்து சிக்கன் குழம்புக்கு அவங்க தக்காளி வெங்காயம் வதக்க போகிறாங்க. நான் வெளியே போயிட்டு பிரிஞ்சி சாதத்துக்கு வந்து நான் காயெல்லாம் கட் பண்ண போகிறேன். அதை கட் பண்ணிட்டு இருந்தேங்க. வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா தக்காளி வெங்காயம் வதக்க வந்தவங்க வந்து அடுப்பு எரியலன்ட்டாங்க. இதை சரி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து வெளியே போகிறேன். பாப்பா வந்து இங்கே உள்ளார வேலையை பார்ப்பாங்க. ஒரு சமையலுக்காக நாங்கள் குடும்பமே வேலை செய்யும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதாவது சிக்கன் குழம்புக்கும் சாப்பாடு செய்கிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம சமையல் பண்ணுற வேலை தான். ரெண்டுத்தையும் நான் சாப்பாடு சிக்கன் கிரேவி ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி செய்யணும். செஞ்சுருவாங்களோட செஞ்சுருவேன். லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டாச்சு. இதில் இந்த நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கலருக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போல வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ மூடி போட்டு நம்ம மூடி உருளைக்கிழங்கு வேக வைக்கலாம். இதுலேயே எண்ணெயிலே வேக வைக்கலாம். இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லி கீரையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தயிர் வந்து வீட்டில் போட்ட தயிர் தான். தயிர் சேர்த்துக்கிறோம். நம்ம வீட்டில் போட்ட தயிர் சேர்க்கறதுனால நம்ம நெய் வந்து சேர்க்க மாட்டோம். ஏன்னா இதுலேருந்து வர வெண்ணெயே பாருங்கள். இப்போ இது மேலே பார்த்தீங்களா எல்லோ கலரில் அந்த இது தெரியுது பார்த்தீங்களா, பால் ஏடு. இதில் தான் வெண்ணெய் அவ்வளோ இருக்கும், நிறைய இருக்கும். இது நம்ம வந்து தயிர்லேயே சேர்ந்து அள்ளி போடுறப்ப இதுலேயே போயிடுறதுனால நான் நெய் சேர்க்க மாட்டேன்.
எனக்கு வந்து இதுவே போதுமானது. நான் வந்து நெய் சேர்க்க மாட்டேன் இதில். கலர் பாருங்கள் நல்லா வந்திருக்குது. காயும் வந்து பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் நம்ம வந்து. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி. ஏன் அந்த சொம்பில் வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தண்ணி அளவு வந்து நான் அடிக்கடி செய்யறதுனால தண்ணி அளவு தெரியும் எனக்கு. அதனால சொம்புலேயே தண்ணி அளவு நான் வச்சுக்குவேன். உங்களுக்கு அளவு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கணக்கு பண்ணி வச்சிங்கன்னா சாப்பாடு சூப்பராக வரும். ஆச்சு. இது இன்னும் 1/4 மணி நேரம் தான். சாப்பாடு வெந்துருச்சுன்னா ஒரு தம் போட்டு இறக்கி வச்சிருவேன். இந்த பக்கம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உப்பு வந்து பத்தலை. இப்போ கொஞ்சம் உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். ஐயோ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ வெயிட்டு நம்ம இறக்கிட்டு இப்போ சாப்பாடை பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு. சாப்பாடு சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப்பாடு வெந்திருக்குதுன்னு. பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. சாப்பாடும் கரெக்டாக வெந்துக்குச்சு. இதை பாருங்கள் இறக்கி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். மணி 12 மணிக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் முடியல. மணி 12:30 மணி ஆச்சு. இப்போ தான் முடிஞ்சிருக்கு சாப்பாடு வேலை. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுருக்கிறேன். ஒயிட் ரைஸ் வடிச்சிருக்கிறேன். ஒயிட் ரைஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டேன். தயிர் பச்சடி. சாப்பாடு இங்கே ரெடி ஆகிடுச்சு. நேற்று நைட்டு அரைச்ச தேங்காய் சட்னி. உருளைக்கிழங்கு பிரிஞ்சு சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட்டோம்னா. யாராவது சாப்பிட்டு பாருங்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வந்து நான் டிஃபன் எதாவது செஞ்சதுன்னா சட்னியை வந்து நான் காலி பண்ணியிருப்பேன். காலை டிஃபன் எதுவும் செய்யலை. அதனால் இப்போ தான் சாப்பாடே சாப்பிட போகிறோம். அதனால் சட்னியை வந்து வேஸ்ட்டாக மனசில் எனக்கு. நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா சாப்பாடு ஊற்றி சாப்பிட போகிறேன். இது வந்து பிரிஞ்சு சாதத்துக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். யார்கிட்ட இந்த மாதிரி பொட்டுக்கலை சட்னி தேங்காய் சட்னி இருந்ததுன்னா நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பிரிஞ்சு சாதத்துக்கு ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்றாங்க. இதோட வந்து வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். குழந்தைங்கள்லாம் பசிக்குதுங்கிறாங்க. அவருமே பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மணி 12:30 மணி ஆச்சு. அவங்க சாப்பாடு போடணும் பாருங்கள் கத்துறாங்க. இதேமாரி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.